அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ ட்ரெண்ட் சேனல் நான் தினேஷ்குமார். நான் உங்கள் விப்ரஜேஷ். எல்லாரும் 2026ல ராசி பலன்லாம் பார்த்துருப்போம். எந்த ராசிக்கு என்ன நட்சத்திரம் எல்லாமே பார்த்துருப்பாங்க. எல்லாருமே ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ்க்காக. அதே மாரி நம்ம வச்சிருக்கிற வாகனங்களுக்கும் ராசி பலன் என்னன்னு பார்த்துரலாங்களா? கண்டிப்பா பார்த்து தாங்க ஆகணும். ஏன்னா 2026 அப்படின்னு இருக்கும்போது, இந்தியன் ஆட்டோமோட்டிவ் மார்க்கெட் எவல்யூஷன் ஆகி பயங்கரமா முன்னேற்றமாகி போயிட்டே தான் இருக்கு. அதுக்கேத்த மாரி ரோட்ல டிராஃபிக்கும் கூடிட்டே தான் இருக்கு. ஸோ டிராஃபிக் கூட கூட கண்டிப்பா ரூல்ஸும் மாறத்தான் இருக்கு. ஸோ பல விஷயங்கள் புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. 2026 வருஷத்துக்காக கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாடுல மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் சில பல புது ரூல்ஸ் அண்ட் புது விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா கடைபிடிக்க போறாங்க. ரோட் ரூல்ஸ பொறுத்தவர. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மோட்டர் லாவை பொறுத்தவரைக்கும் டூ வீலருக்கும் அப்ளிகபிள் ஆகும், காருக்குமே அப்ளிகபிள் ஆகும். கமர்ஷியல் ரோட்ல ஓடுற எல்லா வாகனங்களுக்கும் வந்து அவங்க லா வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு ஏத்த மாரி வந்து போட்டுட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு காருக்கு என்னென்ன விதத்துல இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க? முதல் விஷயம், கார பொறுத்தவர எப்பவும் சொல்றது தான் சீட் பெல்ட்ஸ். ஸோ சீட் பெல்ட் இல்லாம டிராவல் பண்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 25,000 வரைக்கும் ஃபைன் வந்து விதிச்சிருக்காங்க. அத தவிர அண்டர் ஏஜ், அதாவது 18 வயசுக்கு கீழ இருக்கிற யாராவது ஒருத்தங்க வண்டி ஓட்டுறாங்க, அவங்க பிடிபட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய பேரண்ட்ஸ், அவங்களுடைய தாய், தந்தை அல்லது கார்டியன், அவங்கள வளர்த்துறவங்களுக்கும் ரூ. 25,000 ஃபைன் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, அந்த பிடிபட்ட நபர் 18 வயசு ஆனாலுமே திரும்ப லைசென்ஸ் எடுக்க முடியாது. 25 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் தான் அஃபிஷியல் லைசென்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற புதுசான ரூல்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் அப்படின்னு சொல்ல முடியுங்க. இது வந்து டூ வீலருக்குமே பொருந்தும். சேம் நம்ம யாராவது சின்ன பசங்க யாராவது வண்டி ஓட்டிட்டு மாட்னாங்கன்னா, சேம் ஃபைன்ஸ் அப்ளிகபிள் ஆகும். அதேமாரி அவங்க லைசென்ஸ் வந்து எடுக்கிற பீரியட் 25 வரைக்கும் ஆகுது பார்த்தீங்களா? அதுக்கு வரைக்குமே அவங்க வந்து வண்டி ஓட்டுனாலே அதுவும் இல்லீகலாக தான் கன்சிடர் பண்ண செய்வாங்க. கரெக்ட். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, மாடிஃபிகேஷன். நம்ம ஊர்ல மாடிஃபிகேஷன் பண்றது பல பேருக்கு வந்து விருப்பமான ஒரு விஷயமா இருக்கு. காரா இருந்தாலும் சரி, டூ வீலரா இருந்தாலும் சரி, மெயினா லவுடான எக்ஸாஸ்ட் போட்டுட்டு, வண்டியோட ஸ்ட்ரக்சர், பாடி கிட்ஸ்லாம் மாத்திட்டு, கலர்லாம் பல பேர் சேஞ்ச் பண்ணிட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. அப்படி கலர் சேஞ்ச் பண்ணி வண்டியோடைய ஸ்ட்ரக்சர், வண்டியோட ஷேப், டிசைன் எல்லாத்துலயுமே பயங்கரமான மாற்றங்கள்லாம் கொண்டு வந்து மாடிஃபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த நபருக்கு ரூ. 25,000 வரைக்கும் ஃபைன் கேரண்டியா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆர்சி கண்டிப்பா கேன்சல் ஆகப்படும். எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாடிஃபை பண்ணி வார்ன் பண்ணதுக்கு அப்புறமும் கூட மாடிஃபைடாவே சுத்திட்டு இருக்காங்க, அந்த வண்டிய ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த ஆர்சி, அந்த வண்டியோடைய ஆர்சி கேன்சல் பண்ணப்படும் அப்படிங்கிறது உறுதியான ஒரு விஷயமா இருக்குங்க. சேம் இது வந்து டூ வீலருக்குமே வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும். இதே ரூல்ஸ் வந்து டூ வீலருக்கும் அப்ளைடு. நீங்க சின்ன விஷயங்கள் ஸ்டிக்கரிங் லெவல்ல பண்ற வரைக்கும் ஓகே. பட் பெயிண்டிங் ரீதியா, ஸ்ட்ரக்சரல் ரீதியா பண்ணீங்கன்னா, அவங்க வந்து இந்த ரூல்ஸ வந்து அவங்க போட்டிருக்காங்க. அத தவிர இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் லைட்டிங். ஓகே, இந்த ஃபிளாஷிங் லைட்ஸ். நம்ம நெறைய கார்ஸ்ல பார்த்துருக்கோம். இந்த ஒயிட் லைட்டு, எல்லோ லைட்டு. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற ட்ரெண்ட் என்னன்னா, இந்த போலீஸ் மாரியே அந்த ரெட் அண்ட் ப்ளூ லைட் வந்து ஃபிளாஷ் பண்ணிட்டு ஓட்டிட்டே இருக்காங்க. அது போலீஸ்ன்னு இல்ல, எல்லாருமே அத பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது ஃபாரினா இருந்தா கண்டிப்பா இந்நேரத்துக்கு அந்த வண்டிய சீஸ் பண்ணி, அந்த வண்டியோட ஆர்சி கேன்சல் பண்ணியே இருந்திருக்கணும். இத்தன வருஷமா எப்படி விட்டாங்கன்னு தெரியல. ஆனா இப்போ அந்த ரூல அமலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாரி ஃபிளாஷிங் லைட்ஸ், நீங்க ரெட் அண்ட் ப்ளூ மட்டும் இல்ல, எனி ஃபிளாஷிங் லைட், என்ன கலர் ஃபிளாஷிங் லைட் உங்க கார்லயோ, டூ வீலர்லயோ போட்டுட்டு ஓட்டுறீங்கன்னா, அந்த வண்டியோடைய ஆர்சி கேன்சல் பண்ணப்படும். அந்த வண்டியோடைய ஓனருக்குமே ஃபைன் வந்து கண்டிப்பா விதிக்க தான் போறாங்க. ஸோ இந்த மாரி புது விஷயம் வந்து இருக்கு. அத தவிர இன்னொரு முக்கியமான விஷயம், டூ வீலர்ல லவுட் எக்ஸாஸ்ட். கரெக்ட். லவுட் எக்ஸாஸ்ட்மே யூஸ் பண்ணக்கூடாது. இது லாஸ்ட் இயரே வந்துருச்சு. பட் இந்த இயர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ண போறோம்ன்னு சொல்லி பேன் இண்டியா ஃபுல்லா ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் ஏற்கனவே டெல்லி, மும்பை அந்த மாரி டயர் 1 சிட்டீஸ்க்கு இருந்தது. இப்போ தான் ஆல் ஓவர் இந்தியா இந்த ரூல்ஸ் எல்லாம் அமல் பண்றதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேங்க. அதே மாரி நீங்க ஹெல்மெட் போட்டு ஓட்டும்போது, டிரைவர் மட்டும் இல்ல, பில்லியன் ரைடருமே கம்பல்சரி ஹெல்மெட் போடணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1000லேருந்து ரூ. 4000 வரைக்குமே வந்து அவங்க வந்து இதுக்கு ஃபைன் அமௌண்ட்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதைத் தொடர்ந்து நம்மகிட்ட டிரைவிங் லைசென்ஸோ, வண்டியோட ஆர்சி காப்பியோ, இன்சூரன்ஸ் காப்பியோ நீங்க ப்ராப்பரா போலீஸ் வந்து கேட்கும்போது உங்கனால காட்ட முடியல அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க அதுக்கு அடுத்தபடியா ஸ்டேஷன்ல போய் காட்டி அந்த ஃபைன வந்து கேன்சல் பண்ணலாம். பட் அந்த இடத்துலயுமே நீங்க ரொம்ப டிலே பண்றீங்கங்கிற பட்சத்தில, அதுக்குமே வந்து ரூ. 1000லேருந்து ரூ. 4000 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஃபைன் போடுறாங்க. ஆர்சி விஷயத்துல அவங்க 2, 3 டைம் ஆச்சுன்னா, அந்த வண்டிய சீஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. அது போக அடுத்த முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு வண்டி வாங்குறீங்க. ஒரு வெஹிக்கிள், ஒரு வாகனம், அது காரா இருக்கலாம், ட்ரக்கா இருக்கலாம், ஒரு பைக்கா இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். அதனுடைய யூசேஜ் பொறுத்து 3 வகையா பிரிச்சிருக்காங்க. வண்டியோடைய லைஃப் விஷயங்க. அதாவது வண்டியோடைய லைஃப் டைம். எத்தன காலம் நீங்க அந்த வண்டிய ஓனர்ஷிப் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்க. முதல் விஷயம் எல்லோ போர்டு வண்டிகள். அதாவது நார்மலான ட்ரக்கு, பஸ், டாக்ஸி இந்த மாரி வண்டி எல்லாத்துக்குமே வந்து 15 வருஷம் வரைக்கும் தான் லைஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எஃப்சி எல்லாம் தவிர
இதெல்லாம் எஃப்சியை தாண்டி மொத்தமாவே அந்த வண்டியை 15 வருஷம் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரூல் வந்து அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு மேல வந்து அத வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிராப் பாலிசிக்கு வந்து அவங்க வந்து ப்ரொசீட் பண்ண சொல்றாங்க. அதே மாரி அதைத் தொடர்ந்து பிரைவேட் சர்வீஸ் வெஹிக்கிள்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 20 வருஷம் வரைக்குமே அதுக்கு வந்து ஆர்சி வந்து வேலிடிட்டி குடுத்துருக்காங்க. அதுக்கு மேல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து நீங்க ஸ்கிராப்புக்கு தான் போட முடியும். சேம் டூ வீலர் வந்து டூ வீலர் ஓன் போர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 15 வருஷம் வரைக்கும் ஆர்சி வந்து லைஃப் டாக்ஸ் நீங்க கட்டுவீங்க. அதுக்கப்புறம் எஃப்சிகள் வந்து அது வந்து நீங்க நார்மலா பே பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ ஒயிட் போர்டு வண்டிகளுக்கு லைஃப் வந்து நல்லாவே இருக்கு. அது நீங்க ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் இது ஆர்சி இது பண்ணி எஃப்சி ஆர்சி கொண்டு வந்து ரெனியூவல் பண்ணிக்கலாம். ஆமா. அது பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது போக எங்க சார்பாக கவர்ன்மெண்ட் வந்து இந்த சில ரூல்ஸும் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க ஃபீல் பண்றோம். அது என்னென்ன ரூல்ஸ்ங்கிறத நம்ம வந்து பேசலாம் தினேஷ். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, பிரைட்டான எல்இடி லைட்ஸ். நார்மலாவே நம்ம ஊர்ல ஒரு நார்மல் சின்ன கார் இந்த மாரி சின்ன கார் வந்தாலே அந்த வண்டிக்கு பிரைட்டான எல்இடி லைட்ஸ் வந்து ஒரு ரூல்ஸ மீறி ஆக்சுவலி ரூல்ஸே கிடையாது. ஃபேக்டரியில குடுத்த லைட்ஸ விட டபுள், ட்ரிபிள் மடங்கு பவர் போட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. ஹை பீம்லயே ஓட்டுவாங்க. இந்த மாரி ஹை பீம் அன்னெசசரியா பயன்படுத்துறவங்களுக்கு ஃபைன் விதிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்க சிட்டிக்குள்ள ஹை பீம்ஸ் போட்டாங்கன்னா, அது வந்து கண்டிப்பா ஒரு வயலேஷனா வந்து அவங்க ஃபைன் ஃபைன் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். பிகாஸ் ஒவ்வொரு நாளும் நைட் டிரைவிங் பண்ணும்போது எல்லாத்தோட கண்ணுமே அஃபெக்ட் ஆகுது. அதுவுமே கூட வந்து ஒரு ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா. ஏன்னா வந்து கண்கள் பாதிக்கப்படுது. எல்லாருக்குமே. எதிர்ல வந்தாலும் சரி, பின்னாடி வந்தாலும் சரி, கண்கள் பாதிக்கப்படுது. அது ஒரு முக்கியமான விஷயம். இத தவிர ஸ்பீட் லிமிட்ஸ் வந்து இவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணா பெட்டரா இருக்கும். சிட்டி கண்டிஷன்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, பல பேர் ஓவர் ஸ்பீடா ஓட்டுறத நம்ம வந்து பார்த்துருக்கோம். அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஸ்ட்ரிக்ட்டான ஃபைன்லாம் கொண்டு வந்தா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா, இப்ப நாள பின்ன டிராஃபிக் நெறையாவே இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஆக்சிடென்ட்ஸும் கூடிட்டே இருக்கு அப்படின்னு இருக்கும்போது, இந்த ரூல்ஸ வந்து ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் லைஃப் வந்து காப்பாத்தலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஃபீலிங். அதுபோக இன்னொரு ஒரு விஷயம், நைட் டைம்ல பொதுவாவே ஹைவேஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். டார்க்கான ஹைவேஸ்ல சில வண்டிகள்ல ரியர் டெயில் லேம்பே இருக்காது. மெயினா டூ வீலர்ல எரியறதில்ல. அது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு ஹைவேல ஒரு 80ங்கிற ஸ்பீட்ல க்ரூஸ் பண்ணிட்டுருக்கும்போது, அவங்க லைட்டுக்குள்ள வந்தக்கப்புறம் தான் தெரியிறாங்க. அது வந்து ஒரு பெரிய காரா இருந்தா இன்னும் கொஞ்சம் விசிபிலிட்டியா இருக்கு. டூ வீலருங்க சுத்தமா தெரியவே மாட்டேங்குது. அது வந்து உங்களோட வண்டியில ரியர் டெயில் லேம்ப் எரியலன்னா, அது உங்களுக்கு தான் மிகப்பெரிய ஆபத்துங்கிறத நம்ம தாங்க உணரணும். கண்டிப்பா. அது வந்து அவசியம். அதை வந்து கவனிச்சே ஆகணும். அந்த மாரி ஓட்டுறவங்களுக்குமே ஃபைன் குடுத்தா பெட்டர்ன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். டூ வீலர்ஸ் கூட பரவாயில்லைங்க. ட்ரக்ஸ் பெரிய பெரிய ட்ரக்ஸ், கண்டெய்னர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து லைட்டிங்கே இல்லாம ஹைவேஸ்ல டிராவல் பண்றத பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் கூட அந்த வகையில சேஃப்டி இம்ப்ரூவ் பண்றது பெட்டர். அவங்களுக்கும் ஃபைன் போடுறது தப்பே இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ ஃபிரெண்ட்ஸ், இந்த புது ரூல்ஸ், புது நார்ம்ஸ் என்னென்ன டீட்டெயில்ங்கிறது கீழ் டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து குடுத்துருக்கேன். அதையும் பார்த்து நீங்க ஒரு தடவ தெரிஞ்சுக்கலாம். இத தொடர்ந்து மேலும் பல அப்டேட்ஸ் இந்த மாரி ரூல்ஸ் ஏதாவது அப்டேட் பண்றாங்க அல்லது எனி கார், புது கார் ஆல்வேஸ் நம்ம ரிவ்யூஸ் கொண்டு வந்துட்டு தான் இருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே அவசியம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Facebook, Instagram அண்ட் Twitterலயுமே நாங்க வந்து கன்டென்ட் கொண்டு வந்துட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ் மற்றும் நன்றி தினேஷ்குமார். நன்றி, ஏன்னா, வணக்கம். ஃபர்ஸ்ட் ரோட்ல நல்லா போடுறாங்களா ஊருக்குள்ள. அவங்களுக்கு ஒரு ஃபைன வச்சா சரியாயிரும்.